எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சோள தோசையும் சோள பணியாரமும் அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னியாக செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நேற்றே மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா எப்படி புளிச்சு போய் எப்படி இருக்கும் பாருங்க. சோளத்தில் கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். வெள்ளை சோளம் தான். அதே மாதிரி உளுந்து கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் பணியாரத்துக்கு எடுத்துக்குவோம். இந்த மழையிலேயே மாவு நல்லா புளிச்சிருக்குங்க. முதல் நாளே அரைச்சி வச்சு சுட்டாதாங்க அந்த தோசையெல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பணியாரத்துக்கு எடுத்துக்குவோம். கடாய் வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பணியாரத்துக்கெல்லாம் கடலெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். கடுகு 1/4 டீஸ்பூனு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த வெங்காயம் பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு வதக்கிக்குவோம். எடுத்துக்கிட்டீங்களா? கடுகு, இஞ்சி, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டேங்க. எல்லாம் வதக்கிட்டேன். இதில் மாவில் கொட்டிடுவோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் கிளி வச்சிருக்கேன். அதையும் போட்டுருவோம். நல்லா கலந்து வச்சுருவோம்.
அதுக்கு முன்னாடி தக்காளி சட்னிக்கு குக்கரில் வச்சுக்கலாங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டுருவோம். 5 பச்சை மிளகா, 5 மிளகா போட்டாலும் காரமாக கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டு மஞ்சத்தூளையும் போட்டுருவோம். கல்லுப்பு தாங்க போடுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வச்சாச்சுங்க. அடுத்து பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. சூடாகட்டும். இதில் இனிப்பு போட்டு செய்யலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். காரம் செய்யலாம், இனிப்பு செய்யலாம். இது சோள பணியாரம். பணியாரத்தை திருப்பி போடுவோங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சோள பணியாரம். இந்த மாதிரி பணியாரம்னா குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக கொடுங்க. அவங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. தோசையாகவும் ஊற்றி கொடுங்க, சாப்பிடுவாங்க. வாரத்தில் இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சோளத்தை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. எடுத்து வச்சிருவோம். சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. விசில் வந்துடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதை வடிகட்டிட்டு கடைஞ்சிடுவோம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கடைஞ்சிடணும்.
ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த தோசைக்கு தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வடிகட்ட தண்ணியை இதுலயே ஊற்றிடலாங்க. இந்த சட்னி ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. கடாயை வச்சுட்டேங்க. தாளிச்சிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிட்டு இந்த கருவேப்பிலை கரைஞ்சி விட்ட தக்காளியை வதக்கிடுவோம். ஏற்கனவே இதில் உப்பெல்லாம் போட்டுட்டாங்க. பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்துங்க ஜீரகம், வர கொத்தமல்லி, பொட்டுக்கடலை 3ம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குங்க. எண்ணெய் ஊற்றாம சும்மா அப்படியே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. ஜீரகம், வர கொத்தமல்லி, பொட்டுக்கடலை இந்த 3 தான் அதை அரைச்சி வச்சுருக்கேன் நான். இந்த தக்காளி சட்னிக்கு இப்படி அரைச்சி வச்சுருக்கேங்க. ஜீரகம், வர கொத்தமல்லி, பொட்டுக்கடலை. நீங்கள் வந்து 4-5 பேருக்கு இந்த சட்னி பண்ணுறாங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு வறுத்து போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் போடுறதில்ல. எவ்வளோ போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஜீரக வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வச்சு கொதிக்கிட்டோம். தோசைக்கல் வச்சாச்சுங்க. தோசை ஊற்றிடுவோம். தக்காளி சட்னி எல்லாம் கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பொடி போட்டால் கொஞ்சம் திக்காக நல்லா இருக்குங்க. பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கடையில் போய் பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் எப்படி திக்காக இருக்குது. இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது இந்த மலைக்கு அவ்வளோக்கும் சூப்பராக இருக்கும். தோசையும் பனியாரம் எல்லாமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு நம்ம போர் அடிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஏதாச்சும் மாற்று மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, நம்மளும் சாப்பிடலாம் நல்லா. எனக்கெல்லாம் சிறுதானிய வகை உணவெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க, சாப்பிடுவேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஏதாவது முட்டு கொடுத்தா சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்குவோம்.
சோள தோசை சோள பணியாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு தொட்டு தேங்காய் சட்னி தக்காளி சட்னிங்க. சாப்பிட்டு இந்த பணியாரம் பாருங்க, சாப்பிட்டு எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்படி பஞ்சு போல அப்படி நல்லா இருக்குங்க. சாப்பிட்டா நல்லா. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.